கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. காலையில 9 மணில இருந்தே பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான். நாமக்கல்லையே 8:30க்கு வர்றேன்னு சொல்லிட்டு இங்க வர்றது மத்தியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்கலாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அது பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரவு நேரம், அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேலே சார்ந்துட்டாங்க. 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டாக கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30க்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருக்குது. அப்போல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடிக்குவாங்க. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்களாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன் தஞ்சாவூர்காரன் அவங்களாம் கூட வந்து இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு